பண்ணை சாரா கடன் ஒரு கடன் இருந்தது. சித்தோட்லேருந்து அண்ணெல்லாம் ஒரு 158 பேர் எனக்கு பண்ணை சாரா கடனில் சொத்தெல்லாம் அடகு வச்சுட்டோம், பொண்ணு கல்யாணம் வந்துருச்சு, சொத்து விலை ஏறி போச்சு, ஆனால் இப்போ விற்க முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த 158 பேருக்காக நான் சட்டமன்றத்திலே பேசினேன். பண்ணை சாரா கடனுக்கு ஒரு தீர்வு வேண்டும், எனக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணை சாரா கடனுக்கு செட்டில்மெண்ட் வேண்டும் என்று கேட்டேன். முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரை அழைத்து பரிசீலிக்க சொன்னார். அந்த கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் அவர்கள் அங்கு சட்டமன்றத்திலே அறிவித்தார். ஈஸ்வரன் இதை கேட்டார். அதற்கான தீர்வை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் ஈரோட்டில் இருக்கிற 158 பேர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 3,14,000 பேருக்கு என்று சொன்னார். அப்ப அது நம்முடைய அரசியல் அங்கீகாரம். சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால் முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லுகிறது. முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரிடத்திலே சொல்லுகிறார். அது நடந்திருக்கிறது.